அப்பாடா, காலையில் எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி அப்படியே போகலாம், எங்கேயாச்சும் நடந்து போ. இது என்னடாது, இது என்னது வித்தியாசமா இருக்கே. இது என்னது, இது இன்னும் கம்பி கம்பியா இருக்கு, பெல்ட்டா இருக்குது. சரி நம்ம யார்கிட்ட கேட்போம் எதுக்கு அப்படின்ட்டு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்குண்ணா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்னமோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா நான் குழப்பத்துல தானே இருக்கேன். இது எனக்கு அங்கே ஒரு கிடைச்சது, கீழே இருந்து கிடைச்சது. ஓ பரவாயில்லைங்களே. இது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாதுங்களா? தெரியலீங்களே, அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். தெரியலீங்க. நல்லா பாருங்க. நல்லா பாத்துட்டீங்க, தெரியலீங்களே. திருப்பி திருப்பி பாத்துட்டீங்க, தெரியலீங்களே. தெரியலீங்களா? எனக்கும் தெரியல. இது எல்லாம் ஷேப்பா இருக்கனால நான் ஒண்ணு சொல்லுவேன், சரிங்களா? இது என்னன்னா அநேகமா தலகாணியா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. தலகாணியா? எங்க அம்மா தலகாணி இல்லைன்னாங்களே. வச்சு அழகா படுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? இப்படி திருப்பி போட்டா மட்டமா இருக்கும். இப்படி போட்டா இப்படி படுத்துக்கலாம். இப்படி படுக்காதீங்க, இங்க வலிக்கும். அப்படியா? இப்படி நல்லா படுத்துங்க. அப்படியா? தலையை இங்க வச்சுக்கங்க. இது அக்குபஞ்சர் தலகாணியா இருந்தாலும் இருக்குங்க. அப்படியா? ஐயோ, எங்க அம்மா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? இத நல்லா டெய்லி யூஸ் பண்ணுங்க. அப்படிங்களா? இருக்கும்போது இதுல தலை வச்சு படுங்க. சரி நான் படுத்து பாக்குறேன், எப்படி தூக்கம் வருதுன்னு பாக்கலாம். அடுத்துதான் பாப்போமே. தலைவலி இருக்குது ரொம்ப நாளா. சரி தலைவலி எதுவும் போதான்னு பாக்கலாம். ஐயோ வானமே தெரியுது. என்னது ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, வானத்தை பாத்துட்டு இருக்க. இல்ல இல்ல, இது அக்குபஞ்சர் தலகாணி. அப்படி இது அக்குபஞ்சர் தலைவலியா? ஆமா, தலைவலி எல்லாம் போயிருமாமா. அப்படியா? அக்குபஞ்சர் தலைவலி மாதிரி தெரியலையா? தெரியலையா? நல்ல பாரு. இது அக்குபஞ்சர் தலைவலி மாதிரி தெரியலப்பா தம்பி. இது இது பார்த்தோம்னா அங்க மேல எல்லாம் குச்சியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒட்டடை குச்சின்னு நினைக்கிறேன். ஒட்டடை குச்சி. ஆமா, பாரு எப்படி பண்ற மாதிரி, எப்படி அழகா நான் போய் என்ன செய்யறேன், போய் ஒட்டடை எப்படிலாம் தட்டி விடுறேன் பத்தியா? இப்படிதான் தட்டுறோம். இதுதான் அதுக்குரிய, இதுதான் ஒட்டடை கம்பு. இது ஒட்டடை கம்பா? ஆமா ஆமா, வீட்டுல போய் என்னோட தலையில வைக்கும் போது தலை என்ன ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா இல்லாம இருந்துச்சா, அதான் யோசிச்சேன் நானு. ஆமா, தலையிடனா பஞ்சு இருக்கும், இதுல பஞ்சே இல்ல பத்தியா? நான் யோசிக்கவே இல்ல. ஆமா பத்தியா, குச்சி நீட்டமா இருக்கு. இதுல பத்தியா புஷ்மா இருக்கு பத்தியா? ஒரு ஒட்டடை கம்பு தான். சரி சரி, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்கு. சரி நான் நல்லா அடிச்சு பாக்குறேன். சரி ஜிபி, சரி பாக்கலாம். ஆமா நல்லாதான் இருக்கு போல. ஆமா நல்லா இருக்கிற அழுக்கெல்லாம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆடா அண்ணா வாங்கண்ணா, நானே ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கிறேன். ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கியா? ஆமா. இத வச்சா என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ நெருங்க நெருங்க நெருங்க. என்ன சொல்லி சிரிக்க, நானே சிரிப்பான்ல. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒட்டடை குச்சி தானே? சொல்லுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, இது தலகாணி. இது தலகாணி தானே? என்னடா இவர் எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு? பாரு என்னது இது? அப்புறம் இங்க பாரு, இது ஒட்டடை குச்சி மாதிரியா இருக்கு. மேல எல்லாம் கம்பி கம்பியா இருக்கு. பாரு இப்படி வச்சு இப்படி சூப்பர் பேட். இது கூட தெரியல. ஆமா சரி 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 சரி, இதுக்கு முன்னாடி வந்தவங்க தப்பு தப்பா சொல்லிட்டாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுற பையன் கூட கூட கேட்டு பாரு, கிரிக்கெட் பார்த்தானே. ஆமா சரி சரி சரி, நானு என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கேட்டானுங்க, நான் போய் காமிச்சிட்டு வரேன். சிக்ஸா? பாரு பால் பறக்க விடுறேன் பாரு. நான் நல்ல மண்டை. எப்படி இது என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியல. தலைவலி. ப்ரோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி நீ எப்படி இருக்க?
நானும் நல்லா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கிறேன்னு. ஆமா, சரி, ஏதோ அது என்ன கையில குழப்பத்திலே ஏதோ இருக்கேன். வச்சிட்டு இருக்கிறேன், என்னது இது? இது பேர் தலகாணி, ஒட்டட குச்சி, தலானி, பேட். ஒட்டட குச்சி, பேட். ஆமா, மூணுமே. ஆமா ஆமா, மூணுமே இருக்கு இதுல. இத பார்த்தா உனக்கு தலானி நீ வேற நைட் இப்படி வச்சு படுத்துனா எனக்கு தலைவலி போயிரும். இருக்கிற முடியெல்லாம் போயிடும். அப்புறம் இங்க பாரு, இப்படி வச்சுனா இவன் இருக்கிற குப்பையெல்லாம் அடிச்சிருவேன். ஆ, அப்புறம் போர் அடிச்சதுன்னா கிரிக்கெட் விளையாடுவேன். அத கூட நான் முதல்ல உன்ன அடிக்கிறேன். எதுக்கு எதுக்கு என்ன எதுக்கு அடிக்கிற? ஆமா, இத போய் நீ அடி, என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதானே சொன்னாங்கப்பா. இத போய் நீ ஒட்டட குச்சின்ற பேட்ன்ற இது என்னன்னு தெரியுமா உனக்கு முத? எனக்கு இது என்னன்னு எனக்கு தெரியலையே. பாரு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாரு. ஆமா, என்னமோ இதுல என்னமோ இத இருக்கிற வச்சு மாதிரி யாராவது தெரியுது. ஒட்டடை வைப்பாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க இதை வச்சு? பேட்டை நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா இல்லையா? பேட், ஆமா, கீழே எப்படி இருக்கு பேட்? இப்படி வந்து இப்படிதானே இருக்கும். பேட் இப்படி இருக்கும். இல்லையா பின்ன? பேட் தெரியாத? கிரிக்கெட்ல நீ பார்த்ததே இல்லையா? இல்ல பாத்து, இது வேற மாதிரி பேட்னு நான் நினைச்சேன். இல்ல இல்ல, இது பேட் கிடையாது. இது என்ன தெரியுமா? என்னது இது? பாரு, பசங்க எல்லாம் அவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. இது என்ன தெரியுமா? கிட்டார். கிட்டாரா? என்னது? மோட்டாரு, கிட்டாரு? மோட்டார் இல்ல. லூசு மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் என்னது இது? இது கிட்டாரு. என்ன பண்ணு இது இது என்ன வச்சு? தெரியுமா? அது அழகா இத வச்சுட்டு வரேன். பைக்கெல்லாம் நானே பிடிச்சிட்டு நானே பாடம் கேட்குது. சரி பரவாயில்ல. இங்க பாரு, இத வச்சுட்டு பாத்தியா சவுண்ட் வருது பாத்தியா? என்ன சவுண்ட்? எப்படி? வா, எவ்வளவு சூப்பரா இருக்குது. இது கிட்டார் ஜிமினு. கிட்டாரா? இத வச்சுட்டு நீ அழகா வாசிக்கலாம், அப்படியா? பாட்டு பாடலாம். வாசிச்சு பாரு. பாத்தியா சவுண்ட் வருது பாத்தியா? பாத்தியா? ஆமா, ஒரே ஒரு பாட்டு வேற பாட சூப்பரா இருக்கும். எனக்கு பாட்டு வேற தெரியாதே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ பாடிடாத. இது என்ன தெரியுமா? அழகா இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட எதுக்கு உருவாக்குனாங்க தெரியுமா? இதுல இருந்து அழகா சவுண்ட் வர்றதுக்கு தான் உருவாக்குனாங்க. அப்படியா? தலகாணின்ற இத போய் நீ ஒட்டட குச்சி. இல்லப்பா, நான் சொல்லலப்பா. என் கூட இருந்த ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா, அப்படித்தான். அப்படி நான் நினைச்சு. கூட இருக்கிறவங்க நம்ம தலையில அப்பப்போ மிளகா அரைப்பாங்க. அப்படிதானா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றும் போதுதான் இது வந்து அழகா சவுண்ட் கொடுக்குது இல்ல? இது கிட்டார் தெரியுமா? இந்த கிட்டார்ல இருந்து நீ வாசிக்க வாசிக்க அழகா சவுண்ட் வரும். நீ வேணா வாசிப்ப. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுக்கு முன்னாடி வந்தவங்க என்ன தப்பு தப்பா கைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாசிச்சுட்டு நல்லா பாட்டு பாடு. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவாரு. தேங்க்யூ டானி, தேங்க்யூ டானி. தேங்க்யூ சோ மச். பாத்தீங்களா, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சுல்ல? இதுதானே இந்த கிட்டார் இருக்குல்ல, இந்த கிட்டார் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அந்த கிட்டார் நிறைவேற்றும் போது அதுல இருந்து என்ன வந்துச்சு? அழகான சத்தம் வந்துச்சு இல்லைங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, இந்த மைக் இருக்கு, இந்த கிட்டார் இருக்கு அப்படின்னா இது எதுக்காக அதை உருவாக்கி இருக்கிறாங்களோ அந்த வேலையை அதை செய்யும் போதுதான் அதுல இருந்து அழகான சத்தம் வருது. அப்படிதானே? அதை வச்சு நம்ம ஒற்றை அடிக்க முடியாது, அதை வச்சுட்டு கிரிக்கெட் பேட் மாதிரி விளையாட முடியாது, அதை தலகாணி மாதிரி படுத்துட்டு தூங்கணும்னா அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கமே என்ன ஆயிடும்? நிறைவேறாம போயிடும். இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அழகா உருவாக்கி இருக்கிறார். உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல பிறந்த எல்லா மக்களுக்கும், எல்லா ஜனத்துக்கும், எல்லா சின்ன குழந்தைக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நீ எப்போ ஆண்டவர்கிட்ட உன் இருதயத்தை கொடுக்குறியோ, நீ எப்போ ஏசப்பா கிட்ட ஏசப்பா என்ன நீங்க எதுக்காக உருவாக்குறீங்களோ அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க அப்படின்னு நீ சொல்லி எப்ப கேக்குறியோ அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறாரோ அந்த அழகான விஷயத்த என்ன பண்ணுவாரு? உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இப்படிதான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னே தெரியாம சுத்திட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் ஏசப்பாவை அறிஞ்சு கொண்டனோ, எப்ப நான் ஏசப்பா கிட்ட ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னனோ அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா என் வாழ்க்கையை ஏசப்பா தலைகீழா மாத்திட்டாங்க. இப்போ அநேகருக்கு ஆண்டவர் என்ன உதவியை செஞ்சு வச்சிருக்காரு, அநேகர் முன்னாடி ஆண்டவர் என்ன உயர்த்தி வச்சிருக்காரு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பா கிட்ட நான் என் வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தேன். நீ ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை நீ ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவரும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறதுனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்தனாலதான் நம்ம கிறிஸ்துமஸ்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏசப்பா உங்களை எல்லாம் நேசிக்கிறதுனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனா, சாதாரண மனுஷன் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தாரு. அவர் வெறும் மனுஷனா பிறந்ததோடு மட்டும் இல்ல, அவர் உங்களுடைய எங்களுடைய எல்லா பாவங்களுக்காக அவர் மரித்து இருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தீர்த்தாராம். அப்போ அவருடைய ரத்தத்தை நம்புற எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற விடுதலையை, ரட்சிப்பை ஆண்டவர் வந்து நமக்கு தரார். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது, ஏசப்பா
உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க, என்கிட்ட பாவம் இருக்கு, என்கிட்ட குற்றம் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு நம்ம எதற்காக நம்மளை இந்த உலகத்துல உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றார். எப்படி அந்த கிட்டார் வந்து உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் போது அழகா சவுண்ட் வந்துச்சோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் அழகா மாறும். அதற்கு காரணமா இருக்கிற ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும். அவர் பிறந்த இந்த நாள்ல உங்க எல்லாத்துக்கும் நாங்க கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்றோம். தொடர்ந்து நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போறோம். ஸோ மீண்டுமாய் நம்ம உங்களுடைய கூட அடுத்த செஷன் நாங்க சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.